ஸோ இதான் பர்பெச்சுவல் மோஷனோட எக்ஸாம்பிள். பைப்பு, தடி பைப்பு. உங்களுக்கு இது ஒரு வாட்டி காமிச்சிட டயக்ராம் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் வரும். உங்களுக்கு தெரியுதா? அதை தான் இந்த மாடல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். பர்னால்ஸ் ஈக்குவேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி இங்கேருந்து போகும். பர்னால்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணதால் ஃபோர்ஸில் சுற்றும். ஃபோர்ஸ் அதிகமாக கிடைக்கும் ஃபேன் சுற்றுறதுக்கு, தண்ணி கம்மியாக வெளியே வரும். ரீசைக்கிள் இதுக்குள்ளேயே தண்ணியில் போகும். ஸ்பைரல் பம்ப் பட்டு தண்ணி இதுக்குள்ளேயே திருப்பி விழும். ஆக மொத்தம் தண்ணி இதுக்குள்ளேயே ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸ்பைரல் பம்ப் போட்டால் அப்படி தான் ஆகும். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டைனாமிக் மோட்டர் போட்டோன்னா ஸ்பீடாக சுற்றிக்க, ஐ மீன் கரண்ட்டை உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இது நிற்க போகிறதில்ல. இது என்ன மெத்தட், இதில் வந்து எப்படி இது யூஸ் ஆகுதுன்றதை சொல்கிறேன். இப்போ இது ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி டேங்க் தருதா? டேங்க்கு மேலே வந்து ஓப்பனாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஓப்பனிங் இருக்குது, ஓப்பனாக தான் இருக்கும் அது. அண்ட் ஏர் கான்டாக்டில் இருக்கணும், இல்லை ஃபுல்லாக ஓப்பன் தான் மேலே. உங்களுக்கு இதுக்கு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகே, ஓப்பனாக இருக்கா? ஸோ பைப் போடுறது தெரியுதா? அந்த பைப் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு ஸ்பைரல் பம்பில். இது என்னென்னா, ஸ்பைரல் பம்ப் சுற்றுச்சுன்னா தண்ணியை கொண்டு போய் மேலே சேர்க்கும். ஓகேங்களா? டேங்க்கு இங்கே தான் வந்து பர்னால்ஸ் ஈக்குவேஷன் மெத்தடில் இதோ மெலிசான பைப் போதா, பைப் இன்னும் மெலிசாகுதா, இந்த பைப் இன்னும் மெலிசாகுது. அப்படியே பைப் போக போக மெலிசாகும். மல்டிபிள் பைப்ஸ் இருக்குன்னும் போது தண்ணி வந்து இங்கேருந்து கம்மியாக தான் வெளியே வரும். அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வர்றது கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பட் ப்ரெஷர் இருக்கும், நல்லா சுத்தம். இது இங்கே பின்னாடி ஃபேன் இருக்குது. ஃபேன் இது சுற்றினா அது சுத்தம். ஃபேன் தெரியுதா? அதான் ஃபேன் தெரியுதுங்களா? சுற்றுறதே ஒன்று, அதுதான் ஃபேன். ஃபேனில் போய் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். அப்போ ஃபேனில் படும்போது ஆட்டோமேட்டிக்காக இத்தனை மல்டிபிள் ஸ்ட்ரென்த் போயிட்டு ஃபேனில் படும்போது ஃபேனோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நல்லா சுற்றும் போது இந்த ஸ்பைரல் பம்ப் சுற்றும், தண்ணி திருப்பி இது ரீஃபில் ஆகிட்டே தான் இருக்கும். என்றைக்குமே ஸ்டாப் ஆக போகிறதில்ல. தண்ணி ஒரு வாட்டி லைட்டாக ஊற்றிடுறேன், நீங்கள் பார்க்கலாம் தண்ணி வெளியே வருதா? இதான் சொன்னேன். இது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுனதுக்கு இந்த ஃபோர்ஸில் வந்து விழுதாது. இன்னும் நினச்சி பாருங்கள், எல்லா ஃபோர்ஸும் அந்த சேர்ந்து அந்த ஃபேனுக்குள்ளே, இந்த ஃபேனில் படணும். ஃபேனுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ ஃபேனில் எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணி சுற்றும் போது எந்த அளவுக்கு ப்ரெஷர் கிடைக்கும். இன்னும் அந்த கியர்ஸ்லாம் இருக்குது, போட்டோன்னா பெரிய மோட்டர் வரைக்கும் சுற்ற வைக்கலாம். இது ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நீங்கள் இன்னும் ஃபர்தர் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும் இது எப்படின்னு. ஓகேங்களா? இதை உங்களோட இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை வீடியோவை வந்து இந்த லிங்க்கில் போயிட்டு பார்த்தீங்க, இதில் ஃபர்தர் வீடியோஸ் இன்னும் போட்டிருக்கேன் டீட்டெயில்டாக. அந்த வீடியோஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்னாப்ஷாட் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதே சமயம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வீடியோஸை. கம்ப்ளீட் டீட்டெயில்டு வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட அது எப்போவுமே மெமரிஸில் இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அது. ஓகேங்களா? எரேஸ் ஆகக்கூடாது. இது எரேஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் மைண்டில் எரேஸ் ஆகாமல் இது எப்போவுமே உங்களுக்கு ஞாபகமாக இருக்கணும். புரிஞ்சிடணும் அந்தளவுக்கு நல்லபடியாக. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நிறைய பேர் வந்து இதை ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, பர்பெச்சுவல் மோஷன் எப்போவுமே செய்யணும்னு போராடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது சென்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லபடியாக இதை இன்னும் அட்வான்ஸ் லெவலில் முடிப்பாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. டவுட்ஸ் இருக்குன்னும் போது அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக. டவுட்ஸ் இருக்குன்னும் போது அதை பற்றி அந்த வீடியோஸை பார்த்த பிறகு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஃபர்தர் வந்து நீங்கள் இதை பற்றி இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக தெரிஞ்சிடும். சரிங்களா? இதுலேயே உங்களுக்கு நிறைய அந்த நான் காமிச்ச டயக்ராமே நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா புரிஞ்சிடும். ஓகே, சம்திங் ஏதோ இருக்குது சொல்ல தான் வராங்க, ஆனால் கிளியராக கட் அவுட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ.